ஸோ ஒரு ரவுண்ட் பார்த்தாச்சு ஃபுல்லாகவே. காக்னிட்டிவ் டிசானன்ஸ் அது வரைக்குமே எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் நடுவில் ஒரே ஒரு சாப்டர் மட்டும் ஜம்ப் பண்ணியாச்சு, அதுதான் ஆட்டிடியூட்ஸ். ஸோ ஆட்டிடியூட்ஸ் எப்படி மெஷர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் சைக்காலஜிஸ்ட் எல்லாமே ஒரு காஸ்க்காக தான் வந்து அதை ஆட்டிடியூட்ஸ் மெஷர் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட காக்னிஷன் அண்ட் பிஹேவியர் வந்து ஆட்டிடியூட்ஸ் வந்து மெஷர் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெஷரிங் டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ டைம் பை டைம் வந்து டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷன்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து ஒவ்வொரு ஃபிலாசபிக்கலா வந்து நிறைய இது மெத்தட்ஸ் வந்து சொன்னாங்க. அது எப்படி வந்து ஆட்டிடியூட் மெஷர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மெத்தட்ஸா சொல்லிட்டே வந்தாங்க. ஸோ சேம் நம்ம இங்க வரும். ஸோ இருந்தாலும் ஒன்ஸ் நம்ம we can just run through and first ஒரு 6 மெயின் கேட்டகரிஸா நம்ம ஒரு மெத்தட்ஸ் வந்து பிரிக்கிறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆட்டிடியூட் மெஷர் பண்றதுக்கு அப்படிங்கிறதுல வந்து ஒரு 6 மெத்தட்ஸ் மெயின் கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் மெத்தட், செகண்ட் the method of summated ratings, and third is method of scaleogram analysis, fourth one is the rating method, and fifth one is the unfolding technique, and the sixth one is latent structure analysis அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் மெத்தட்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ ஜட்ஜ்மெண்ட் மெத்தட் வந்து ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்றாரு. ஸோ தர்ஸ்டன் அண்ட் சாவே 1929 தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சது அது வந்து ஒரு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்து சொல்றது அப்படிங்கிற மாதிரி. மேடம் சொல்றீங்க ஏதாவது? பாஸ் வருதே உங்க இதுல சதீஷ்? பாஸ் வருதா? ஆமா, யூ ஜஸ்ட் பாசிங், ஒரு லாங் பாஸ் வருது நடுவுல. அப்படியா? பிரேக் ஆகுது. ஜஸ்ட் ஒரு 1 minute. யா, இப்போ பிரேக் இல்ல? இட்ஸ் ஃபைன் ரைட்? யா, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் மெத்தட். ஜட்ஜ்மெண்ட்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஒரு ஒரு விஷயத்தை பத்தி எப்படி ஜட்ஜ் பண்றாங்க, ஸோ அதை வந்து எப்படி வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ ஒரு விஷயத்த பார்த்தோன்னே நம்மளோட ஆட்டிடியூட்ஸ், அந்த ஒரு விஷயத்துக்கான அந்த ஆப்ஜெக்டுக்கான ஆட்டிடியூட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறத வந்து ஜட்ஜ்மெண்ட் மெத்தட்ல வந்து பண்றாங்க. ஸோ இதுல வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆர் ஒரு ஒரு எந்த விஷயத்த வந்து நம்ம மெஷர் பண்ணணும் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்கா டிசைட் பண்ணணும். அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை நம்ம வந்து ஜட்ஜ் பண்றதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம ஃபைனலைஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து எதோட ஆட்டிடியூட வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இஃப் இட் இஸ் ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு ஹியூமனோட ஆட்டிடியூட வந்து நம்ம பார்க்க போறோமா, இல்ல ஒரு சொசைட்டில நடக்கிற ஒரு விஷயத்த பத்தின ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பத்தி நம்ம ஆட்டிடியூட வந்து நம்ம மெஷர் பண்ண போறோமா. இப்போ டே டு டே லைஃப்ல நடக்குது. இப்போ வந்து ஒருத்தர் வந்து இப்போ இந்த ஒரு ஒர்க் பண்றாரு அப்படின்னு சொன்னா அவர் பண்ணது சரியா இல்லையா அப்படிங்கறத அந்த ஆட்டிடியூட மெஷர் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆர்எல்ஸ் இப்போ ஏதாச்சும் வார் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா, இப்போ ஒரு ஆக்ஷன் ஒரு சம்திங் ஒரு சொசைட்டில நடக்குது அப்படின்னு சொன்னா, இப்போ அது நடந்ததுக்கான ஒரு ஆட்டிடியூட் அதை வந்து எப்படி மெஷர் பண்றது அப்படிங்கிறது. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்ம பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து 1 or 2 ஸ்டேட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து ஒரு 100+ ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து டோட்டலா வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க, ஒரு ஒப்பீனியன்ஸ். இப்போ ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டா அதை பத்தின ஒரு 100 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம்னா, ஒரு ஸ்போர்ட்ஸை பத்தின ஆட்டிடியூட் அப்படின்னு சொன்னா, அந்த ஸ்போர்ட்ஸை பத்தின ஒரு 100 ரேண்டமா ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து அவங்க எடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்போர்ட் வந்து ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம். இப்போ அந்த ஸ்போர்ட் விளையாடுறதுனால வந்து பிசிக்கல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும், அந்த ஸ்போர்ட்ஸ்னால வந்து நிறைய ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், அந்த ஸ்போர்ட்ஸ்னால வந்து
வேர்ல்டு வைட் வந்து எல்லாருக்கும் இருக்கும். ஸோ அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த ஒரு ஃபேவரபிள் அண்ட் அன்ஃபேவரபிள் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸையும் வந்து டோட்டலா அவங்க வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கலெக்ட் பண்றது தான். அந்த இஷ்யூக்கு எதிராக இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நம்ம ஒரு 100 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் 100 பிளஸ் 100 to 500 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. டோட்டலா கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து ஜட்ஜிங் ப்ராசஸ் நடக்கும். ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் மெத்தட்ல அந்த ஜட்ஜிங் ப்ராசஸ் நடக்கும். ஸோ அதுல வந்து ஒரு பேனல் ஆஃப் ஜட்ஜஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து இண்டிவிஜுவலா வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஒரு 7 or 11 or even more than that ஒரு ரேட்டிங்ஸ் கொடுத்து அதை வந்து ஃபேவரபிள் டு அன்ஃபேவரபிள் ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்க வந்து ஜட்ஜ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த பேனல் ஆஃப் ஜட்ஜஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்து அந்த ஆட்டிடியூட் அவங்களோட சொந்த இதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாது. அவங்க ஆட்டிடியூட அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த காஸ் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து கரெக்டா இருக்கா அப்படி இல்லையான்னு மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸ் சொன்னேன்ல. ஸோ இந்த இப்போ ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ கிரிக்கெட் விளையாண்டா வந்து ரன்னிங் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அவங்களோட பிசிக்கல் லெக் மூவ்மெண்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ அவங்க வந்து அவங்களோட சொந்த ஒரு ஆட்டிடியூட வச்சுட்டு வந்து இப்போ இல்ல அது கரெக்ட் தான் தப்பு தான் அப்படின்ட்டு அவங்களோட ஒரு பர்சனலான ஒரு பிலீஃபை வந்து வெளியே சொல்லக்கூடாது. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த ஆப்ஜெக்ட் கரெக்டா இருக்கா இல்லையாங்கிறது மட்டும்தான் ஜட்ஜ் பண்ணும். ஸோ அந்த வந்து ஸ்கேல் வேல்யூஸ் தேர்ட் ஸ்டெப்ல வந்து அப்படிதான் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஸ்கேல் வேல்யூஸ் பண்ணுவாங்க. ஸ்கேல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஸோ அந்த அக்ரி டிஸ்அக்ரி பண்ண எல்லாத்தையுமே வந்து சார்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அதுல வந்து இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஃபேவரபிளா அன்ஃபேவரபிளா எத்தனை இப்போ பேனல் ஆஃப் ஜட்ஜஸ் இருக்காங்கல்ல. ஸோ எல்லா ஜட்ஜும் மெஷர் பண்ண அவங்க செலக்ட் பண்ண அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதோட மீடியன் வேல்யூ வச்சுதான் வந்து ஸ்கேல் வேல்யூஸ் ஒரு ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இத்தனை ஜட்ஜஸ் வந்து இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து இத்தனை ரேட்டிங். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து இத்தனை பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு ஸ்கேல் ரேட்டிங் அப்படின்னு சொல்லி they can just make it around ஒரு 200 to 20 to 30 ஸ்டேட்மெண்ட்ஸ் லாஸ்டா ஒரு 100 பிளஸ்ல இருந்து ஒரு 150ல இருந்து அதை வந்து சார்ட் அவுட் பண்ணி கடைசியா ஒரு 20 to 30 ஸ்டேட்மெண்ட் செலக்ட் பண்ணி அதுதான் ஒரு ஃபைனல் ஸ்கேலா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுல வந்து ஃபேவரபிள் அன்ஃபேவரபிள் ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் பார்த்து ஸோ அதுல இருந்து ஒரு சாலிடான ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு வெல் ஸ்ட்ரக்சர்டு ஒரு கொஸ்டினர் ஒரு டேபிள் வந்து ஒரு இதை வந்து செலக்ட் பண்ணுவாங்க அவங்க. ஸோ அந்த ஸ்கேல்ஸ் வச்சுதான் வந்து அந்த ஸ்கேல்ஸ்க்கு இவ்வளோ ரேட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி அதை கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்த ஜட்ஜ்மெண்டோட ஃபைனல் ஸ்டெப் தான் வந்து அட்மினிஸ்ட்ரிங் டு த ரெஸ்பாண்டன்ஸ். ஸோ யார்கிட்ட வந்து அந்த கொஸ்டினர் கொடுக்கணுமோ யார்கிட்ட வந்து அந்த ஸ்கேலை கொடுக்கணுமோ அவங்கள்ட்ட கொடுத்து அந்த ஃபைனல் செட் ஆஃப் ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குல்ல அதை தான் வந்து ஒரு ஸ்கேலா அவங்க மாற்றி ஒரு 20 கொஸ்டின்ஸோட ஒரு ஸ்கேலை வந்து அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அவங்க ஆன்சர் பண்ற எல்லாத்துக்குமே ஆல்ரெடி ஒரு ஸ்கேல் வேல்யூ வச்சிருப்பாங்க. ஸோ அதோட ஆவரேஜ் தான் எடுத்து அவங்களோட ஆட்டிடியூட் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ இவங்க நார்மல் இண்டிவிஜுவலா இருப்பாங்க. ஸோ பேனல் ஆஃப் ஜட்ஜஸ் அவங்க வந்து ஜட்ஜ் பண்ணி கொண்டு வர ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் அதை வந்து கோரிலேட் பண்ணி 20 to 30 மாத்தி ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்க ஒரு ஸ்கேலை வந்து அவங்கள்ட்ட கொடுத்து அவங்களோட ஆட்டிடியூட வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒருத்தர் வந்து டிசைட் பண்ணி அவங்க கிரியேட் பண்ற ஸ்கேல்ஸ் இல்ல. ஒரு பேனல் ஆஃப் ஜட்ஜஸ் வந்து ஒரு 100 to 200 கொஸ்டின்ஸை வந்து டோட்டலா அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எதெல்லாம் ஃபீசிபிளா இருக்கும் எது ஃபேவரபிள்னு ஜட்ஜ் பண்ணி ஃபைனலா ஒரு ஸ்கேல் கொண்டு வந்து அந்த ஸ்கேல்ல இருந்து கொண்டு வரது தான் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் மெத்தட்ல பண்றது. ஸோ அந்த எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியன் அதெல்லாமே எடுத்துட்டு ஒரு ஸ்கேலை வந்து அந்த இண்டிவிஜுவலுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுல இருந்து அவங்களோட ஆட்டிடியூட் அந்த ஒரு ஆப்ஜெக்டுக்கான ஆட்டிடியூட் அந்த இண்டிவிஜுவலுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறது வந்து அவங்க வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெத்தட் ஆஃப் சம்மேட்டட் ரேட்டிங்ஸ் நம்ம ஆல்ரெடி ஒரு இதுல பார்த்திருக்கோம். ஸோ லிக்கர்ட் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. லிக்கர்ட்ஸ் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா சம்மேட்டட் அப்படின்னு சொன்னாலே அடிஷன் தான் வரும். ஸோ இது வந்து ஒரு 5 point ஸ்கேல் ஒரு 5 4 3 2 1 அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டிங்ஸ் வச்சிருப்பாங்க. லைக் ஆப்வியஸ்லி 5 அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவ் லைக் ஒரு ஹையர் ஸ்கேல் அப்படின்னு சொல்லலாம் ஹையர் ரேட்டிங்ஸ் சொல்லலாம். ஸோ 5ல இருந்து 5 4 3 2 1 லெஸ் வரைக்கும் கொண்டு வருவாங்க. பட் இதுல என்ன அப்படின்னு சொன்னா இதுல வந்து நியூட்ரல் இருக்காது. அதுக்கு பதில் வந்து அன்டிசைடட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மற்றதுல எல்லாம் வந்து நியூட்ரல் ரேட்டிங்ஸ் இருக்கும். ஸோ இதுல வந்து நெய்தர் எனக்கு பிடிக்கும் இல்லைன்னா பிடிக்காமயும் இருக்கும். எனக்கு இது வந்து ஓகே இல்லைனாலும் ஓகே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூட்ரலான ஒரு இது இல்லாம ஸோ டிசைடே பண்ண முடியாது அன்டிசைடட் ஹைப்போதெட்டிக்கல் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஸோ
இதுல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த 5 4 3 2 1 என்ன சொல்லுவாங்கன்னா 5 அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங்லி அக்ரி, ஸோ அண்ட் 4 அப்படிங்கிறது வந்து அக்ரி, 3 அப்படிங்கிறது வந்து அன்டிசைடட், ஸோ 2 இஸ் டிஸ்அக்ரி அண்ட் 1 இஸ் ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி. ஸோ 5 பாயிண்ட் அந்த ரேட்டிங் ஸ்கேல்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு கொஸ்டின் எல்லா கொஸ்டினர்ஸ்க்குமே இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் அவங்க கேட்டுட்டு ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அவங்க வந்து ஒத்துக்கிறாங்களா, ஸோ ஹவு மச் தேர் அக்ரிங். ஸோ இப்போ ஒரு ஆட்டிடியூட் இருக்கு, இப்போ ஒரு பர்சன் வந்து ஒரு சோஷியல் ஒரு என்விரான்மெண்ட்ல வந்து ஒரு ஆக்ஷன் பண்றாரு. ஸோ அந்த ஆக்ஷன் வந்து நம்மளை எப்படி வந்து அந்த ஆக்டிவிட்டி ஒரு பிஹேவியர் வந்து நம்மளை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஸோ இப்ப நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அந்த ஒரு டாக் இருக்கு, அந்த டாக்ல வந்து கல்லெடுத்து அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு ஆக்ஷன், அது ஒரு பிஹேவியர் அந்த சோஷியல் என்விரான்மெண்ட்ல. ஸோ அது வந்து அவர் பண்ணது வந்து கரெக்டா இல்லையா அப்படிங்கிற ஒரு டிபேட் இருக்குல்ல. ஸோ அதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ரேட்டிங் ஸ்கேல் வைப்பாங்க. இப்போ வந்து ஸ்ட்ராங்லி அக்ரி அப்படின்னு சொன்னா இல்ல அவர் அடிச்சது வந்து ஒரு தப்பு தான் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஸோ அந்த அக்ரிங்கிறப்ப ஆமா ஒரு டாக் வந்து அடிக்கிறது தப்பு தான் அப்படின்னு ஜஸ்ட் நார்மலா ஒரு அக்ரி பண்றது. ஸோ அன்டிசைடட் அப்படிங்கிறப்ப வந்து ஸோ மேபி அந்த டாக் ஏதாவது இஷ்யூ இருந்திருக்கலாம், ஸோ அதனால வந்து என்னால டிசைட் பண்ண முடியல அப்படிங்கிறது. ஸோ டிஸ்அக்ரி அப்படிங்கிறப்ப வந்து அது வேற ஒருத்தரோட பெட் டாகா இருந்திருக்கும், அதை வந்து அடிச்சதுனால வந்து ஸோ தே டிஸ்அக்ரி. ஸோ அந்த மாதிரி ஃபேவரபிள் வந்து அன்ஃபேவரபிள் வரைக்கும் ஒரு 5 பாயிண்ட் ஸ்கேல்ல வந்து அவங்க வந்து ரேட்டிங்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ தென் ரெஸ்பாண்டன்ட்ட கொடுத்து அது வரப்போ வந்து சம்மேஷன், இங்கதான் வந்து அந்த சம்மேஷன் நடக்குது. ஸோ இப்போ வேல்யூஸ் கொடுத்துருக்கிறதுல வந்து இது எல்லாத்தையுமே டோட்டலா வந்து ஆட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்கு, 10 கொஸ்டின்ஸோட வந்து ரேட்டிங் ஸ்கேல்ஸ் 5 4 3 2 1 இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ரெஸ்பான்ஸை வச்சுட்டு அவங்க வந்து சம்மேஷன் டோட்டலா வேல்யூ சம்மேஷன் பண்ணி சம் பண்ணி எவ்வளவு வேல்யூஸ் வருது அப்படிங்கறத வச்சு அதை வந்து அவங்க வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஸோ இதே நெகட்டிவ் கொஸ்டின்ஸா இருந்துச்சுன்னா டோட்டலா அப்படியே சேஞ்ச் ஆகும். 1 2 3 4 5 இருக்கும், 1ங்கிறது ஸ்ட்ராங்லி அக்ரியா இருக்கும். ஸோ பாசிட்டிவ் அப்படியே வந்து வைஸ் வர்சாவா இருக்கும். பாசிட்டிவ்னு வரப்ப 5 வந்து பிகரா இருக்கும், ஸ்ட்ராங்லி அக்ரி. 5ங்கிறது ஹையர் பாயிண்ட் ரேட்டிங்ஸா இருக்கும். நெகட்டிவா வரப்போ வந்து 1 இஸ் ஸ்ட்ராங்லி அக்ரி, ஹையர் ரேட்டிங்ஸ் வந்து 1ஆ இருக்கும். ஸோ அசெண்டிங் ஆர்டர்ல வந்து 5 வரைக்கும் பின்னாடி போகும். 5 நெகட்டிவ் கொஸ்டின்ஸ்க்கு வந்து 5ன்னு சொன்னா அது வந்து நெகட்டிவ் ஒரு ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து போகும். ஸோ அப்போ வந்து அவங்களோட ஆட்டிடியூட் வந்து நெகட்டிவ் ஆட்டிடியூட் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ இதே வந்து பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ்க்கு வந்து பாசிட்டிவான ரெஸ்பான்ஸா இருந்துச்சுன்னா அவங்க வந்து தே ஹேவிங் த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் த ஆப்ஜெக்ட் ஆர் த சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ரெசன்டேஷனே நான் பண்ணல ப்ரோ இன்னைக்கு, ஸோ டைம் இல்லாதனால was so hectic, so அதனால presentation பண்ணல. But I will be sending the slides tomorrow along with these 2 lessons and the aggression as well. So மூணுமே கம்பைல் பண்ணி நாளைக்கு வந்து ஸ்லைடை கம்ப்ளீட் பண்ணிடுவேன். And next is method of scaleogram analysis. Scaleogram அப்படிங்கிறது வந்து ஒரு கட்மேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒரு மெத்தட், ஒரு ஸ்கேல், ஒரு இது டூல் தான். அவர் ஒரு ஸ்கேலோகிராம் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து அவர் கண்டுபிடிச்சாரு. ஸோ இதுல என்ன அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு சோஷியல் டிஸ்டன்ஸ் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு எப்படி சொல்றது, ஒரு அன்ஃபேவரபிளும் டச் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஃபேவரபிள் ஒப்பீனியனும் டச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட்ஸ் மோர் லைக் எக்ஸ்ட்ரீம்லயும் இருக்கும், லைக் ஹை எக்ஸ்ட்ரீமும் இருக்கும், லோ எக்ஸ்ட்ரீமும் டச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஸ்டெப் ஏறுறாங்க அப்படின்னு சொன்னா கடைசி லோயர் ஸ்டெப்ல இருந்து ஹையர் ஸ்டெப் வரைக்கும் அவங்க வந்து டச் பண்ணி தான் போயிருப்பாங்க. ஸோ எடுத்த உடனே கீழே இருந்து டாப்புக்கு வந்து உடனே போயிருக்க முடியாது. ஸோ அதே மாதிரிதான் வந்து இதுல வந்து ஹையரையும் டச் பண்ணிருப்பாங்க, லோயரையும் டச் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் வந்து கொஸ்டினை வச்சிருப்பாரு. அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் ஸ்கேல்லே வந்து இப்போ ஒரு ஒப்பீனியன் அவங்க கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஸ்கேல் டெவலப் பண்ணதே அந்த இன்க்ரீசிங் லெவல் ஆஃப் ஆட்டிடியூட்ஸ், எப்படி வந்து அந்த லீஸ்ட் எக்ஸ்ட்ரீம்ல இருந்து அவங்களோட மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் அவங்களோட ஆட்டிடியூட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படிங்கறத ரிஃப்ளெக்ட் பண்றது தான் இந்த கட்மேன்ஸோட ஸ்கேலோகிராம் அனாலிசிஸ்ல வரும். ஸோ இதுல வந்து இப்போ என்ன எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஹோட்டல் போறாங்க. ஸோ எல்லாருமே போய் சாப்பிட போறாங்க. பட் அங்க வந்து வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் அவங்களுக்குள்ளேயே வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஃபுட்டுக்கான ஒரு ஆட்டிடியூட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ அவங்களோட ஃபுட்டு தான் ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபுட்டு கிட்ட வந்து அவங்களோட ஆட்டிடியூட வந்து எப்படி அவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம வந்து இதுல கட்மேன் அனாலிசிஸ்ல வந்து நம்ம பண்ண போறோம்னு வச்சுக்கலாம். ஸோ எப்படி வந்து அவங்களோட
ஒரு வெஜிடேரியன் டயட்டை கொண்டு வந்து அவங்கள்ட்ட நான் வெஜிடேரியன்ஸ்ட்ட வந்து கொடுக்குறப்போ வந்து அவங்களோட ஆட்டிடியூட் வந்து எப்படி இருந்துச்சு, ஸோ அவங்களோட லெவல் ஆஃப் கமிட்மெண்ட், அந்த சாப்பிட்றப்போ அவங்களோட கமிட்மெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க வந்து வெஜிடேரியன் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆர்கனைஸ் பண்ணிட்டு கூப்பிட்டு போறாங்கன்னு வச்சுக்கலாம். அங்க போயிட்டு ஒரு நான் வெஜிடேரியன் போயிட்டு அங்க வெஜிடேரியன் ஹோட்டல்ல உட்காந்து திடீர்னு ஒரு பியூர் வெஜ் கொண்டு வந்து வச்சுட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்றப்போ வந்து அவனோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் பார்ப்பாங்க. ஸோ அதுல வந்து சரி இப்படி ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ ஓகே நல்லா இருந்துச்சு, ஸோ வந்து ஓகே இப்போ வந்து ஒரு நாள் தானே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லை என்னால சாப்பிடவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இல்லை நான் வந்து ஸ்ட்ரிக்டா நான் வெஜிடேரியன் தான், என்னால் வெஜிடேரியன் சாப்பிடவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி லோயர் ரேட்டிங்ல இருந்து ஹையர் ரேட்டிங்ஸ் வரைக்கும் அவங்களோட ஆட்டிடியூட்ஸை வந்து ஸ்டேட்மெண்ட்ஸா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து லோயர்ல இருந்து ஹையர் வரைக்கும் அவங்க வந்து டிக் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ இப்போ ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, 4 நான் வெஜிடேரியன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஓகே நான் வந்து கொஞ்சமா இருந்துச்சுன்னா நான் கொஞ்சமா ட்ரை பண்ணி பாக்குறேன் நான், ஸோ வந்துட்டோம் அதனால நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து சரி ஓகே என்னைக்காச்சும் ஒரு நாள் தானே வரும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டிடியூட்ல சாப்பிட்றவங்களா இருப்பாங்க. தேர்ட் எடுத்துக்கிட்டோம்னா தேர்ட்ல வந்து பார்ட் டைம்ல வெஜிடேரியனாவும் இருந்திருப்பாங்க, பார்ட் டைம்ல நான் வெஜிடேரியனாவும் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க அப்படி இருக்கவங்க வந்து எப்படி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபோர்த்ல வந்து மோஸ்ட்லி வந்து அவங்க வந்து நான் வெஜிடேரியனா தான் இருந்திருப்பாங்க. ஸோ வெஜிடேரியன் வந்து ரொம்ப ரேரா சாப்பிட்றவங்களா இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து என்ன ரெஸ்பாண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமேட்டு ஸ்ட்ரிக்ட்லி நான் வெஜிடேரியன் ஃபுட்டே டச் பண்ணவே மாட்டாங்க. எப்பயுமே ஒரு நாள் ஃபுல்லா வந்து அண்ட் சிக்கன் நான்வெஜ் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒரு ஆளா இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிரஸ் பண்றதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுல அவங்க எத்தனை ஸ்டேட்மெண்ட் வந்து அக்ரி பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு இதை வந்து கால்குலேட் பண்ணி தான் அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, 5ல வந்து ஒரு 3 வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, 3 வந்து அக்ரி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஓகே அவங்களோட ஆட்டிடியூட் வந்து இப்படிதான் இருக்கு. ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ரிக்ட்லி நான் வெஜிடேரியன்ட்ட போயிட்டு நம்ம கொடுக்குறப்போ வந்து தே ஒன்ட் அக்ரி எனிதிங். ஸோ அவங்க ஒண்ணு மட்டும் தான் அக்ரி பண்ணுவாங்க, நான் வந்து ஸ்ட்ரிக்ட்லி நான் வெஜிடேரியன், அது மட்டும் தான் சாப்பிடுவேன், வேற எதுவுமே பண்ண மாட்டேன் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாத்தையுமே டிஸ்அக்ரி பண்ணிட்டு அது மட்டும் தான் அக்ரி பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ஆட்டிடியூட் ரேட்டிங்கே வந்து 1 தான் இருக்கும். ஸோ அது அவங்க அடாப்ட் பண்ணிக்கவும் மாட்டாங்க, ஸோ அதுல இருந்து மாறி வரவும் மாட்டாங்க. ஸோ அவங்களோட மோஸ்ட் எக்ஸ்ட்ரீமான ஒரு ஆட்டிடியூட் மட்டும் தான் அவங்கள்ட்ட இருக்கும். ஸோ ஒரு செட் ஆஃப் பாப்புலேஷன்ல வந்து எப்படி அந்த டிஸ்டன்ஸ் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் ஒவ்வொரு டிஸ்டன்ஸ் இருக்கும், அதாவது சோசியல் டிஸ்டன்ஸ் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எப்படி இருந்துச்சுங்கிறத தான் சொல்லுவாங்க. அதுல வந்து லோயர் எக்ஸ்ட்ரீமையும் டச் பண்ணியிருப்பாங்க, ஹையர் எக்ஸ்ட்ரீமும் டச் பண்ணிட்டு தான் அந்த ஸ்கேல்ல வந்து அவங்க மெஷர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் மெத்தட் ஆஃப் ரேட்டிங்ஸ். ஸோ ரேட்டிங் ஸ்கேல்னு பார்த்தா இதுவும் ஜட்ஜ் பண்ற மாதிரியே தான் இருக்கும், ஒரு இண்டிவிஜுவல் ஆட்டிடியூட வந்து எப்படி அப்படிங்கிறத. பட் இதுல வந்து ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா இப்போ ஒரு ரேட் எதை பத்தி ரேட் பண்றாங்க அப்படிங்கறத வந்து ஒரு நான் வெர்பல் பிஹேவியர் டுவார்ட்ஸ் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் வெர்பல் ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டிங் டு த ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ நம்மளோட ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குன்னா அதை வந்து எல்லாமே வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அதுக்குள்ள இருக்கும். ஸோ அதை வச்சுதான் ரேட் பண்ணுவாங்க. ஸோ டைரக்டா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் எடுத்து அவங்க வந்து ரேட் பண்ணிட மாட்டாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து அவங்க பேஸ் பண்ணி தான் அதை வந்து ரேட் பண்ணுவாங்க. ஸோ then next one is the unfolding technique. So unfolding technique அப்படிங்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னா இது வந்து ஸ்கேலோகிராம் அனாலிசிஸோட ஒரு சேம் ஒரு டெக்னிக் மாதிரி தான் வரும். அவர் என்ன பண்ணாரோ அதே தான் திரும்பவும் வரும். பட் இதுல வந்து என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா Can you hear me? Hello? Yes, we can hear you. Hello? Am I audible? Yeah, you are audible. Okay, ma'am. ஸோ அன்ஃபோல்டிங் டெக்னிக்ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஸோ இதுல வந்து ஒரு ஹைப்போதட்டிக்கலான ஒரு ஸ்கேல் வந்து அவங்க வந்து இது பண்றாங்க. ஸோ இண்டிவிஜுவலா அவங்களோட ஜட்மெண்ட்ஸை வந்து ஒரு ஸ்கேலா வந்து அவங்க கொண்டு வராங்க. ஸோ இந்த என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஸோ லோயர் லெவல் அப்படிங்கிறப்போ வந்து ஒரு சீரியஸான ஒரு இஷ்யூ எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து குழந்தை திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து
குழந்தை திருமணம் அப்படிங்கிறது வந்து ஒரு இல்லீகல், அதை வந்து பண்ணவே கூடாது அப்படிங்கிற வந்து அதை வந்து தடுத்து ஒரு நிறுத்தியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸோ அது வந்து அதோட எக்ஸ்ட்ரீமா வந்து எவ்ரி ஒன் ஷுட் என்கரேஜ் சைல்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கலாம். ஸோ 2 எக்ஸ்ட்ரீமான ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸுமே இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஒரு பார்ட்டிசிபென்ட்ஸ்கிட்ட கொடுத்து அவங்க வந்து மெஷர் ஒரு அவங்கள வந்து ஸ்கேலை வந்து ஸோ 2 எக்ஸ்ட்ரீம்ல கொடுத்து அவங்க வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ எய்தர் திஸ் ஆர் தட், அந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிறத வந்து அவங்கள பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஒரு ரேங்க் ஆர்டர்ல வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து அன்ஃபோல்ட் பண்ற மாதிரி. ஸோ அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே வந்து ரேங்க் பண்ணுவாங்க. ஸோ கடைசியா வந்து ஸோ அவங்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து அன்ஃபோல்ட் பண்ணி அவங்க அது வந்து ரேங்க் வைஸா அவங்க கொண்டு வருவாங்க. So next one is method of latent structural analysis. So this latent structure analysis வந்து லேசர்ஸ்ஃபெல்ட் அப்படிங்கிறவர் தான் வந்து அதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கண்டுபிடிச்சாரு. ஸோ இதுல வந்து சேம் ஜட்ஜ்மெண்ட் மெத்தடே தான் அவர் வந்து இதுல பண்றாங்க. ஸோ இதுல வந்து ஹலோ சதீஷ். ஹலோ. இல்ல நீங்க பாஸ் கொடுக்குறீங்களா இல்ல டெக்னிக்கல் எரரா? இல்ல மேம், நான் தான் பாஸ் கொடுத்துட்டு இருக்கேன் ஆக்சுவலா. ஓகே. ஸோ லேட்டன்ட் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை பத்தி பேசுறோம் அப்படின்னு சொன்னான்னு வைங்களேன். ஸோ அதோட டோட்டல் ஸ்ட்ரக்சரை வந்து அனாலிசிஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒரு சினிமா அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா இப்போ அந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றது மட்டும் அவங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் அப்படிங்கிறப்போ வந்து எல்லா டைமென்ஷன்ல இருந்தும் அதை வந்து பார்ப்பாங்க. ஸோ ஒவ்வொரு கேட்டகரியா அதை வந்து அனாலிசிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதோட டிஃப்ரெண்ட் ஜெனர்ஸ் எப்படி இருந்துச்சு, ஸோ அதோட மியூசிக் எப்படி இருந்துச்சு, அதோட சினிமோட்டோகிராஃபி எப்படி இருந்துச்சு, ஸோ அதோட பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் எப்படி இருந்துச்சு, ஸோ அவங்களோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி டோட்டலா வந்து அதோட ஸ்ட்ரக்சரை தான் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரே ஒரு விஷயமா வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஸ்டூடெண்ட் வந்து இப்போ வந்து படிச்சுட்டு இருக்காங்க, ஒரு எக்ஸாமுக்கு வந்து படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஸோ அவங்கள்ட்ட வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தனியா உட்காந்து படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கா, ஆர்எல்ஸ் இப்போ குரூப்பா படிக்கிறது வந்து ஈஸியா இருக்கா அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து எப்படி படிப்பீங்க, ஸோ லெக்சர்ஸ் சொல்றப்பே வந்து அடுத்த நாளே படிச்சுக்குவீங்களா, ஆர்எல்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் தான் படிப்பீங்களா, இல்ல கிளாஸ் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் உடனே படிப்பீங்களா, ஆர்எல்ஸ் ஒரு ஸ்டடி குரூப் வச்சு குரூப் ஸ்டடிஸ் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆர்எல்ஸ் ஒரு அமைதியான ஒரு என்விரான்மெண்ட்ல இருந்து படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்குமா, ஆர்எல்ஸ் கூட்டமா இருக்கிற இடத்துல இருந்து படிக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்குமா. ஸோ இந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம்னா அதோட எஸ்ஆர் நோ மட்டும்தான் ரெஸ்பான்ஸ் இருக்கும் அதுல, பட் அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ட் அனாலிசிஸா இருக்கும். ஸோ ஒரு விஷயத்த மட்டும் கேட்காம அது ரிலேட்டடா இருக்க அதோட லேட்டன்ட் ஸ்ட்ரக்சரை ஃபுல்லாவே அனாலிசிஸ் பண்ற மாதிரி தான் இதோட மெத்தட்ஸ் இருக்கும். So next there are two types, explicit measurement and direct measurement அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். லைக் implicit measurement, so self report methods அப்படின்னு சொல்லுவாங்க, explicit methods or direct self report methods. so இதுல வந்து ஒரு 3 இருக்கு. ஸோ இதுல அதே மாதிரி தான் மெத்தட் ஆஃப் சம்மேட்டட் ரேட்டிங்ஸ் இருக்கும். சேம் லிக்கர்ட் ஸ்கேல் முன்ன பார்த்த மாதிரி தான் 5 4 3 2 1 ரேட்டிங்ஸ் வச்சு பண்ற அதே ஸ்கேல்ஸ் இருக்கும். அண்ட் தென் தர்ஸ்டன்ஸ் ஈக்குவல் அப்பியரிங் இன்டர்வல்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ தர்ஸ்டன்ஸ் மெத்தட்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்ன நான் சொன்ன மாதிரியே தான் ஒரு 100 and 150 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஃபேவரபிள் அன்ஃபேவரபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்துக்குவாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருந்து
ஒரு செட் ஆஃப் 80 to 100 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து சார்ட் அவுட் பண்ணுவாங்க, எடிட் பண்ணி இத்தனை ஸ்டேட்மெண்ட்னு கொண்டு வருவாங்க. அண்ட் அந்த ஜட்ஜ்மெண்ட் பேனல் இருக்கும். ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் பேனல் வந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் வந்து ஒரு 11 பைல்ஸா மாற்றுவாங்க. ஸோ அந்த 11 பைல்ஸ் 11 நம்பர்ஸ் இருக்கும். ஸோ 11 நம்பர்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கும் வந்து அவங்க 11 நம்பர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நியூமரிக்கல் வேல்யூஸ் அண்ட் 1 to 11 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அண்ட் ஈச் பார்ட்டிசிபென்ட் வந்து அதை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஜட்ஜஸ் வந்து செலக்ட் பண்ண ஒவ்வொரு இதுவும் வந்து அவங்க வந்து கடைசியா வந்து வேல்யூ எடுத்து பார்ப்பாங்க. தென் ஃபைனலா மோஸ்ட் ஆஃப் த இது செலக்ட் பண்ண அந்த 1 to 11ல வந்து எத்தனை செலக்ட் பண்ணிருக்காங்களோ அது எல்லாமே வந்து கடைசியா கம்பைல் பண்ணி லாஸ்டா ஒரு ஃபைனலான ஒரு ஸ்கேலை வந்து கொண்டு வருவாங்க. ஸோ லீஸ்ட் ஃபேவரபிளும் இருக்கும், மோஸ்ட் ஃபேவரபிள் டு த கான்செப்டும் இருக்கும். ஸோ அது எல்லாம் எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து படிச்சு பார்த்து தென் தே வில் அக்ரி. ஸோ தென் சிமேட்டிக் டிஃபரன்ஷியல் மெத்தட். ஸோ இதுல வந்து ஒரு அப்ஜெக்டிவ் தான், 2 டிஃப்ரெண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல வந்து கிளீன் ஆர் டர்ட்டி ஆர் எல்ஸ் ஃபாஸ்ட் ஆர் ஸ்லோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட் ஒரு 7 ஸ்கேல்ஸ் நடுவில் இருக்கும். பட் வி கேன் ஜஸ்ட் மார்க் அவர் ஸ்கோர்ஸ் இன் பிட்வீன் சம்வேர். அதுல வந்து ஹைல இருந்து லோ வரைக்கும், இப்போ குட்ல இருந்து பேட் வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஸோ குட்ல இருந்து பேட் வரைக்கும் we can just point out any one of the scale, any one of the ratings, or like 7, 6, 5, 4, 3, 2, 1 இருக்கும். அது வந்து like directly we can just mark it out. So then implicit measurement technique, அதுல first one is unobtrusive behavioral observation. So இதுல வந்து டைரக்டா அந்த ரிசர்ச்சர் வந்து அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ்ட வந்து இன்ட்ரூட் பண்ணி அவர்கிட்ட வந்து டைரக்டா ஒரு கொஸ்டினரோ இல்ல ஒரு இன்டர்வியூ மாதிரி ஏதாச்சும் ஒன்று நடத்தி அவங்கள வந்து டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் இருந்து அவங்கள்ட்ட வந்து கொஸ்டின் கேட்டு அவங்கள வந்து டயர்டாக்க வேண்டியதில்லை. பட் இதுல வாட் தே வில் ஜஸ்ட் டூ இஸ் அவங்களோட ஒரு ஒரு கொஸ்டினர் கொடுத்து ஒரு சர்வே பண்ணி அதை வந்து ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு பதிலாக டைரக்டா அவங்கள்ட்ட வந்து கொஸ்டின் கேட்டு அதை வந்து ஆன்சர் எடுத்துக்குவாங்க அவங்க. ஸோ ஒரு ஐ டு ஐ இருந்து அவங்கள்ட்ட டைரக்டா வந்து கொஸ்டின் கேட்டு அதோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறது தான். ஒரு பிஹேவியரை வந்து டைரக்டா அப்சர்வ் பண்றது தான். ஸோ அன்அப்ட்ரூசிவ் அப்படின்னு சொன்னா அதுக்கு நடுவில் இடையூறா வந்து ஏதாச்சும் ஒரு கொஸ்டினர் கொடுத்து ஒரு சர்வே ஏதாச்சும் ஒன்று கொடுத்து இதை நீங்க மார்க் பண்ணுங்க, இதை படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த சிச்சுவேஷன்ல அவங்கள வந்து ஹோல்ட் பண்ணி நிறுத்துறதுக்கு பதிலாக டைரக்டா அவங்களுக்கு வந்து எந்த அப்ட்ரூசிவ் ஒரு இதுவும் இல்லாம டைரக்டா அவங்கள்ட்ட வந்து ஒரு ஐ கான்டாக்டோட பிசிக்கலா அவங்க முன்னாடி இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் அன்அப்ட்ரூசிவ் பிஹேவியர். அண்ட் ரெஸ்பான்ஸ் லேட்டன்சி அப்படிங்கிறது வந்து லேட்டன்சி அப்படிங்கறதுனால டைம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் வந்து எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கறத வந்து மெஷர் பண்றது ரெஸ்பான்ஸ் லேட்டன்சி அப்படின்னு சொல்றது. இப்போ ஒரு கொஸ்டின் இப்போ வந்து இந்த ஐஸ்கிரீம் ஃபிளவர் உங்களுக்கு என்ன ஐஸ்கிரீம் ஃபிளவர் பிடிக்கும், வெண்ணிலா ஆர் ஸ்ட்ராபெரி அப்படின்னு கேட்டா டக்குன்னு வந்து ஒருத்தர் வந்து எனக்கு வெண்ணிலா தான் பிடிக்கும், ஸ்ட்ராபெரி பிடிக்காது அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் இன்னொரு பார்ட்டிசிபென்ட் என்ன சொல்லுவாங்க, வெண்ணிலா எனக்கு பிடிக்கும் பட் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இல்ல சில டைம் எனக்கு ஸ்ட்ராபெரியும் பிடிக்கும் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன் தட் வே அவங்க எவ்வளவு டைம் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த ரெஸ்பான்ஸ் லேட்டன்சியில் சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் ஸ்பீட் ஆர் ஈஸ் இன் விச் ரெஸ்பான்ஸ் டு சர்வே கொஸ்டின் இன் given after the respondent is presented with the question. So அந்த ரெஸ்பாண்டன்ட் வந்து கொஸ்டின் பிரசன்ட் பண்ண உடனே அவங்க எவ்வளவு டைம் எடுத்துக்கிறாங்க, ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் வந்து எவ்வளவு லேட்டன்சி பீரியட் இருந்துச்சு அப்படிங்கிறது ரெஸ்பான்ஸ் லேட்டன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலி பிசியாலஜிக்கல் மெஷர்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா இந்த ஹார்ட் ரேட், பிளட் ப்ரெஷர் இது எல்லாமே வந்து Hello, can you hear me? Yes, we can hear you. Okay. So physiological measures வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இந்த நம்மளோட physiological process எல்லாமே அதுல வந்து ரெக்கார்ட் பண்ணி மெஷர் பண்ணுவாங்க. ஸோ ஹார்ட் ரேட்டா இருக்கட்டும், பிளட் ப்ரெஷர்ஸா இருக்கட்டும், ஸோ எல்லா லெவல்ஸ் ஒரு எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியா இருக்கட்டும், ஸோ அது எல்லாமே வந்து மெஷர் பண்ணுவாங்க. So we are completing la
Like lesson 5 is completing. Sorry, can we do a revamp because you're little too fast today and Okay, sure. ஆமா PPT இல்லாதனால we could really get along. Sorry, really we cannot get along. கொஞ்சம் இல்ல இது என்னன்னா எந்த பேஜ்ல இருக்கீங்க அப்படிங்கறது திடீர்னு பார்த்தா வேற பேஜ் இருக்கு, அதனால தான் சொல்றேன். Okay. Revamp the whole thing. Yeah, I can understand. Yeah, மெத்தட்ஸ்னால அப்படி நீங்க கொஞ்சம் revamp பண்ணிட்டீங்கன்னா then it will be easy for us again. Yeah, sure. PPT இருக்கும்போது we can just connect with that. Okay. So கொஞ்சம் revamp பண்ணிடுங்க. Okay. So methods of attitude measurements, அதுல வந்து 6 categories இருக்கு நான் சொல்லிருந்தேன். So first one is judgment method and method of summated ratings and method of scaleogram analysis and the rating method and unfolding technique and method of latent structure analysis. So judgment methodல முன்னாடியே சொன்ன மாதிரியே நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம வந்து ஃபைனலைஸ் பண்ணிக்கணும் அண்ட் அதுக்கப்புறமா தென் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அந்த ஒரு இஷ்யூ எடுத்துக்கணும். அந்த இஷ்யூக்கான ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு 100 to 200 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணணும். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஃபைனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஜட்ஜ்மெண்ட் பேனல் இருப்பாங்க. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் பேனல் வந்து சார்ட் அவுட் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை ஸோ இட்ஸ் 100ல இருந்து அப்படியே குறைச்சிட்டே வந்து லாஸ்டா வந்து அவங்களோட டூ எக்ஸ்ட்ரீம்ஸ் அன்ஃபேவரபிள் அண்ட் ஃபேவரபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருந்து அப்படியே சார்ட் அவுட் பண்ணி லாஸ்டா ஒரு 20 to 30 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொண்டு வருவாங்க. ஸோ ஃப்ரம் த 20 to 30 ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருந்து ஒரு ஸ்கேல் ஃபார்ம் பண்ணி ஒரு கன்ஸ்ட்ரக்டட் ஸ்கேலை வந்து ரெஸ்பாண்டன்ஸ்கிட்ட கொடுத்து அவங்களோட ஆட்டிடியூட் வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெத்தட் ஆஃப் சம்மேட்டட் ரேட்டிங்ஸ். இது லிக்கட் ஸ்கேல். இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா 5 4 3 2 1 அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டிங்ஸ் இருக்கும். 5 இஸ் ஹையர் ஸ்கேல் அண்ட் 1 இஸ் லோயர் அண்ட் ஸ்ட்ராங்லி அக்ரி ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஹையர்ல இருந்து லோயர் வரைக்கும் 2 ஸ்கேல் இருக்கும், 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும். அதை வந்து அதுல அவங்க ரெஸ்பாண்டன்ட் கொடுக்குற ஆன்சர்ஸை வச்சு சம்மேஷன் பண்ணுவாங்க. ஸோ சம்மேட்டட் ரேட்டிங்ஸ் அப்படிங்கிறப்ப அடிஷன் தான். ஸோ இப்போ அவங்க கொடுத்துருக்க ரேட்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து டோட்டலா இப்போ 10 கொஸ்டின்ஸ்க்கு இவங்க ரேட்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த 10 கொஸ்டின்ஸோட ரேட்டிங்ஸும் அவங்க வந்து சம்மேஷன் பண்ணுவாங்க. டோட்டல் ஸ்கோர் வந்து சம்மேஷன் பண்ணி இதான் அவங்களோட ஸ்கோர், இப்போ வந்து அவங்களோட ஆட்டிடியூட் வந்து இவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் மெத்தட் ஆஃப் ஸ்கேலோகிராம் டெக்னிக். ஸ்கேலோகிராம் டெக்னிக்ங்கிறது தான் வந்து கட்மன்ஸ் சோஷியல் டிஸ்டன்ஸ் ஸ்கேல். இப்போ அதுல வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்குவாங்க. ஸோ ஒரு 5 மெம்பர்ஸோட டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அதுல வந்து லோயர் எக்ஸ்ட்ரீம்ல இருந்து ஹையர் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் ரெண்டுமே இருக்கும். ஸோ அது ரெண்டுமே வந்து டச் பண்ற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அது வந்து ஸோ யார் யார் எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் டச் பண்ணியிருக்காங்க, அக்ரி பண்ணியிருக்காங்களா டிஸ்அக்ரி பண்ணியிருக்காங்களா அப்படிங்கறத வந்து பார்ப்பாங்க. ஸோ லாஸ்டா வந்து அந்த 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குன்னா 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் எத்தனை அக்ரி பண்ணியிருக்காங்கிறத வச்சு அவங்களோட பிஹேவியரை வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து நிறைய டிஸ்அக்ரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட பிஹேவியர் வந்து டோட்டலா நெகட்டிவா இருக்கு அந்த ஒரு விஷயத்து மேல. ஸோ நிறைய அக்ரி பண்ணி டிஸ்அக்ரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஸோ அவங்களோட ஆப்வியஸ்லி அவங்களோட ஆட்டிடியூட்ஸ் மேல இருக்கிற ஒரு இது வந்து அக்ரி பண்ண இதை வச்சு அவங்களோட ஆட்டிடியூட் வந்து பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் மெத்தட் ஆஃப் ரேட்டிங். ரேட்டிங்ஸ்ல வந்து ரேட்டிங் ஸ்கேல்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை பத்தின டோட்டல் டேட்டா இன்ஃபர்மேஷனை வச்சு ஸோ அதை வச்சு ரேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நமக்கே ஒரு ரேட்டிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கேல் கொடுக்குறாங்கல்ல. இப்போ ஏதாச்சும் ஒரு கடைக்கு போனா ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருந்துச்சு, அங்க இருந்த ஃபுட் எப்படி இருந்துச்சு, ஹோட்டலோட ஃபுட் எப்படி இருந்துச்சு, அவரால் அந்த ஹோட்டல்ல வந்து அந்த செஃப் அவங்க வந்து அவங்க வெயிட்டர்ஸ் வந்து இது பண்ண ஹாஸ்பிட்டாலிட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதையும் வந்து ரேட் பண்ணி ஸோ அது எல்லாமே வந்து கலெக்டிவா அவங்க வந்து ரேட்டிங் ஸ்கேல்ல கொண்டு வருவாங்க. ஸோ தென் அன்ஃபோல்டிங் டெக்னிக். ஸோ அன்ஃபோல்டிங் டெக்னிக்ல ஸோ அன்ஃபோல்டிங் டெக்னிக்ல ஒரே ஒரு விஷயத்த வந்து அவங்களோட இண்டிவிஜுவல் ஜட்ஜ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து அவங்க வந்து அந்த செட் ஆஃப் ஸ்டிமுலைல வந்து அவங்க வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து 2 எக்ஸ்ட்ரீம்ஸ்மே இருக்கும். அதை வந்து அவங்களோட ஆட்டிடியூட் வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறத வந்து அன்ஃபோல்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல வந்து கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க முன்னாடி எப்படி என்ன ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத வந்து கம்பேர் பண்ணி தே அன்ஃபோல்ட் தேர் ரிஃப்ளெக்ஷன் டுவர்ட்ஸ் தேர் ஆட்டிடியூட். ஸோ அதை வந்து ரேங்க் பண்ணுவாங்க அவங்க. ஸோ இப்போ வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சைல்டு மேரேஜ் பத்தி அவங்க வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க. ஸோ டோட்டலா வந்து
இல்லீகல் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்களா, ஆர்எல்ஸ் இல்ல இது பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இது வந்து நீங்க ப்ரிஃபர் பண்றீங்க ஏ ஆர் பி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ரேங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அரேஞ்ச் பண்றதை வச்சு தே ஜஸ்ட் அன்ஃபோல்ட் தேர் ரிஃப்ளெக்ஷன் டுவார்ட்ஸ் த ஒரு சிச்சுவேஷன் ஒரு ஆப்ஜெக்ட். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் லேட்டன்ட் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ். ஸோ ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ்னால ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டா அந்த விஷயத்த வந்து டைரக்டா அந்த ஒரு விஷயத்த மட்டும் அனாலிசிஸ் பண்ணாம அது கூட இருக்கிற சுத்தி இருக்க அந்த லேட்டன்ட் ஸ்ட்ரக்சர், இந்த ஹோல் ஸ்ட்ரக்சரையுமே அனாலிசிஸ் பண்றது லேட்டன்ட் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ். ஸோ அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, as I said, ஒரு மூவி எடுத்துக்கிட்டா அந்த மூவி எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மட்டும் பார்க்காம ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாவே எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி டோட்டலா ஒரு டீகோட் பண்ணி அனாலிசிஸ் பண்றது தான் லேட்டன்ட் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ். So next is explicit measurement technique, அது direct self-report methods, and next one is implicit. So explicit and implicit methods. So இதுல அதே மாதிரி தான் லிக்கட் ஸ்கேல் இருக்கு. லிக்கட் ஸ்கேல்ல அதே மாதிரி சம்மேஷன் ஒரு 5 4 3 2 1 இருக்கும். அதை வந்து நம்ம வந்து அவங்க அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ரேட்டிங்ஸ் கொடுப்பாங்க 5ல இருந்து 1 வரைக்கும். ஸோ தென் அதோட டோட்டல் வேல்யூஸை வந்து சம்மேஷன் பண்றப்போ வந்து we get the total value. ஸோ எப்படி இது பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் Thurston scale. ஸோ இதுலயும் அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ Thurston scaleலயும் 80 to 100 ஸ்டேட்மெண்ட்ஸ், டோட்டலா ஒரு 100 to 150 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அதுல வந்து ஒரு 80 to 100 ஸ்டேட்மெண்ட்ஸா குறைப்பாங்க. ஸோ அது குறைச்சதுக்கு அப்புறமா தென் they will just compile into 11 piles. So அதுக்கு வந்து numeric values 1 to 11 வரைக்கும் கொடுப்பாங்க. So then அந்த ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் அந்த நம்பர்ஸ் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலா வந்து தென் ஒரு ஜட்ஜஸ் வந்து கடைசியா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு அவங்க என்ன வேல்யூ நேரமா கொடுத்துருந்தாங்களோ, ஸோ 1 to 11 வரைக்கும் கொடுத்துருந்ததுல என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அதை வச்சு அவங்க வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்கிறது வந்து லைக் இட்ஸ் வேல்யூபிள் திங், இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா, ஸோ அதுக்கு வந்து அந்த 1 to 11ல வந்து எந்த ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, இப்போ வந்து அதுக்கு ஒரு 9 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா யாரெல்லாம் அதுக்கு செலக்ட் பண்ணாங்களோ ஸோ அதுக்கு வந்து அந்த ஸ்கேல் வேல்யூ வந்து 9 அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஸோ அதுல வந்து 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த 2 ஸ்டேட்மெண்ட் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதோட ஆவரேஜ் பார்த்துக்குவாங்க. ஸோ தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சிமாண்டிக் டிஃபரன்ஷியல் ஸ்கேல். ஸோ டிஃபரன்ஷியல் ஸ்கேல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, லைக் 2 அட்ஜெக்டிவ்ஸ், ஸோ குட் அண்ட் பேட் 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும். அந்த 2 எக்ஸ்ட்ரீம்ஸுமே அவங்க வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அதுல வந்து அதை வந்து ரேட் பண்ண சொல்லுவாங்க, அந்த குட்ல இருந்து பேட் வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து. ஸோ அதுல வந்து ஒரு 7 ஸ்கேல்ஸ் இருக்கும், 7 ரேட்டிங்ஸ் இருக்கும். 7 6 5 4 3 2 1 இருக்கும். ஸோ அதுல வந்து குட் அப்படின்னா 7 அண்ட் பேட் அப்படிங்கிறப்போ 1. அதுக்கு நடுவில் எவ்வளோ என்ன ரேட்டிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபரன்ஷியல் வந்து நம்ம வந்து ரேட் பண்ணணும். ஸோ எதர் இட்ஸ் குட் ஆர் பேட், அதுக்கு நடுவில் எதர் இன் பிட்வீன் அதுல வந்து ஏதாச்சும் ஒரு ரேட்டிங்ஸ் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணணும். ஸோ இட் வில் பி லைக் தட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து implicit method. implicit measurement techniqueல வந்து unobtrusive behavior observation. unobtrusive அப்படின்னாலே எந்த ஒரு இடையூறு இல்லாம பிஹேவியர் வந்து அப்சர்வ் பண்றது. ஸோ இதுல வந்து ஏதாச்சும் ஒரு கொஸ்டினர் ஆர் ஒரு சர்வே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு இது கொடுத்து அவங்கள டயர்ட் ஆக்காம, ஸோ அந்த ரெஸ்பாண்டன்ட்டை வந்து ஆன் த ஸ்பாட்ல பிசிக்கலா அவங்க முன்னாடி இருந்து டைரக்டா அவங்களோட பிஹேவியரை வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்றது. ஸோ இப்போ ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களோட ஐ டு ஐ கான்டாக்ட் வச்சு அதுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க, அவங்களோட பிஹேவியர் ஆட்டிடியூட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மெஷர் பண்றதா வந்து unobtrusive behavioral observation. இப்போ ஒரு சர்வே ஏதாச்சும் ஒரு பேப்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு பாசிட்டிவா அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணலாம், ஒரு நெகட்டிவா ஆன்சர் பண்ணலாம். நமக்கு எப்படி அவங்க ஆன்சர் பண்றாங்க, அவங்களோட பிஹேவியருக்கு அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. ஸோ இஃப் இட் இஸ் ஐ டு ஐ கான்டாக்ட் அப்படின்னு சொன்னா லைக் இட் வில் பி மோர் ஃபீசிபிள், அவங்களுக்கு வந்து மெஷர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ தென் இஸ் ரெஸ்பான்ஸ் லேட்டன்சி. ரெஸ்பான்ஸ் லேட்டன்சி தான் லேட்டன்சி அப்படின்னு சொன்னாலே டைம். ஒரு கொஸ்டின் அவங்கள்ட்ட கேட்டதுக்கு அப்புறமா அந்த ரெஸ்பாண்டன்ட் எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து ரெஸ்பான்ஸ் லேட்டன்சி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு கொஸ்டின் ஒரு பார்ட்டிசிபென்ட் வந்து ஈஸியா வேகமா ஆன்சர் பண்ணுவாங்க, இன்னொரு பார்ட்டிசிபென்ட் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரேட் ஆஃப் டைம், அது எவ்வளோ டைம் எடுத்துக்காங்க அந்த ரெஸ்பான்ஸ்க்குள்ள அப்படிங்கிறது தான் வந்து ரெஸ்பான்ஸ் லேட்டன்சில வந்து சொல்றாங்க. ஸோ
இஸ் லெசன் 5 வந்து கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் லெசன் 7. லெசன் 7ல வந்து நம்ம வந்து cognitive dissonance தான். அது ஆல்ரெடி continue tomorrow with the PPT. which one ma'am? The 7. Okay. Yeah. ஏன்னா இது புக்ல இருந்து ஃபாஸ்ட் but we couldn't actually follow it. நிறைய இப்ப நீங்க அந்த டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ்லாம் கொஞ்சம் சொல்லல. So அது நீங்க ஆட் பண்ணுங்க. நீங்க மேபி பிகாஸ் யூ ஆர் டேக்கிங் ஃப்ரம் தி புக் நோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அட்லீஸ்ட் நீங்க சைட் பாயிண்ட் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஐ திங்க் மேபி யூ ஆர் ஃபர்கெட்டிங் ஆல்சோ இன் பிட்வீன் ஒரு 2-3 பாயிண்ட். அதுக்குதான். சோ நாளைக்கு நம்ம பிபிடி போட்டு தென் அந்த சைட் லைன் போட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். Okay. ஹெல்ப்ஃபுல் ஆல்சோ அதுக்குதான். Okay, sure. Listening, no, they'll have something they can visualize. Okay. Yeah. We'll make it more interactive tomorrow. Okay, sure. Okay, thank you Sadish, thank you for your time. Now he's very busy and Sadish is very busy, but still he came forward to help us. Okay. Okay. Just for 1.5-2 hours kulla prepare pannadam, but we'll make it up for sure. Thank you Sadish. Okay. Thank you Satish. Thank you so much. Bye. Thank you Satish. Na later da join panna, sorry. It's okay ma'am. Thank you. Bye. Bye.